வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாவக்காய் சட்னி செய்ய போகிறோம். நான் மீடியம் சைஸ் பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பு இல்லாமல் நான் 6 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பொருள் சேர்க்க போகிறோன்னா அதுக்கு பாவக்காய் நான் 6 பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள். நம்ம கலர் கொடுக்கறதுக்கு லைட்டாக மஞ்சள் பொடி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடலாம். 10 பச்சை மிளகாய் பழுத்த மிளகாவாக சேர்த்தோம்னா கொஞ்சம் காரம் நமக்கு தூக்கலாக கிடைக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போது 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டிருக்கோம். அதை 2 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதக்கின கடாயிலே 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுக்கிற பாவக்காவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த பாவக்காய் வந்து நல்லா க்ரீன் கலர் வரும். நம்ம சட்னி வந்து அந்த அளவுக்கு க்ரீன் கலராக சட்னி நம்ம கலர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட அரை ஸ்பூனு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். மொத்தமாகவே பாவக்காவை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டாலே போகிறோம். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதை மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாவக்காவை இப்போ வதக்காச்சு. இப்போ ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம போய் அரைச்சிக்கலாம். அதை அரைச்சாச்சு. கடாயை வச்சு நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். அதில் கடுகு அரை ஸ்பூனு சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொன் வரலாக வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்க்குறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுக்கிற பாவக்காய் சட்னியை சேர்த்துடலாம். பாவக்காய் சட்னியை நல்லா கலந்து அந்த எண்ணெய்லாம் நல்லா இழுக்கிற அளவுக்கு நம்ம கலரிக்கலாம். அதில் நல்லா எண்ணெய் இழுத்துடுச்சு. பாவக்காய் சட்னி செஞ்சு முடித்தாச்சு. எல்லா சட்னி செய்கிற மாதிரி தான் இதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். பாவக்காய் சட்னி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நம்ம சூடாக ரைஸ் போட்டு கூட இல்லை நெல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெல்லெண்ணெய் விட்டு இந்த பாவக்காய் சட்னி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியானது. இது உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நம்ம சேனலில் வர ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.